நான் வரேன் அமுதவாசன் மல்டிபிள். இந்த இந்த 5, 6 அது 5 முடிஞ்சிச்சு, 6, 7ங்கிறது ரொம்ப குரூஷியலாக இருக்கா, எண்ணிக்கையாக பார்க்க வேண்டியிருக்கா? குறிப்பாக இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பீமாரு ஸ்டேட்ஸில் மோடியோட ஒரு அலை, ஒரு கல்ட் இமேஜ் மாதிரி அவர் தான் அப்படின்னு இருக்கும். அது இந்த முறையும் தொடர்கிறதா, இல்லை அதில் ஏதாவது சரிவு இருக்குது, அதில் ஒரு எந்த அலையும் இல்லாத ஒரு சூழல் வந்துருச்சுன்னு திரு கோமனா சொல்கிறார், அப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, நம்ம இது வரைக்கும் நடந்த வாக்குப்பதிவுகள் நம்ம பேசியிருக்கோம். அதில் என்ன மாதிரியான நம்பர்ஸ் மாறி இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். என்னை பொறுத்த அளவில் இப்போ அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளை நடைபெறுவதும் அடுத்ததாக 1ஆம் தேதி நடைபெறுவதும் இது ஒரு வகையில் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் அப்படின்னு கூட நினைக்கிறேன். அவ்வளோ குரூஷியலான. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய இடத்தையே சொல்லுவோமே, நாளைய பதிவு எடுத்துக்கோ. இப்போ இது 58 தொகுதிகளில் நடக்குது. இந்த 58 தொகுதிகளில் 45 தொகுதிகள் பாஜக கூட்டணி கையில் ஏற்கனவே இருக்கு. அதில் என்ன சொல்ல போனால் பாஜக கையில் மட்டுமே 40 தொகுதிகள் இருக்கு. இது எல்லாமே பாஜகவுக்கு ரொம்ப வலிமையான இடங்கள். இப்போ உதாரணமாக டெல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 7க்கு 7 ஜெயிச்சாங்க. ஹரியானாவை எடுத்துக்கிட்டால் 10க்கு 10 ஜெயிச்சாங்க. இங்கெல்லாம் அவங்க வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது 56%, 58% மாநில அளவில் நான் சொல்கிறேன். அதனால் அந்த நம்பர்ஸ் ரொம்ப ஒரு டஃப்பான நம்பர்ஸ். அதே போல் பீகார்லையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கிறதுல 8க்கு 8 ஜெயிச்சாங்க. உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நாளைக்கு நடக்கக்கூடிய இடங்களில் 14க்கு கிட்டத்தட்ட 9 இடங்கள் அவங்க கையில் இருக்கு. ஓகே. ஸோ எல்லாமே வலுவான இடங்கள். ஓகே. அப்புறம் இதில் ரொம்ப இன்னொரு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கையில் கடந்த தேர்தலில் இந்த 58 தொகுதிகளில் ஒரு இடம் கூட கிடையாது. இந்தியா கூட்டணி அப்படின்னு பார்த்தாலும் வெறும் 5 இடம் தான். அதனால இப்போ நாளைக்கு நடக்கக்கூடியதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுல காங்கிரஸுக்கு கிடைக்கிறதெல்லாம் லாபம். ஓகே. என்னெல்லாம் கிடைக்கும், அதாவது ஒண்ணுமே இல்லைங்கிற இடத்துல இருந்து என்ன கிடைச்சாலும் லாபம். அப்ப இதை நான் 2 பிரிவா பார்க்குறேன். ஆனா நீங்க காங்கிரஸுக்கு கிடைத்ததெல்லாம் லாபம்னு சொன்னாலும் கூட இந்த இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதை 2 பிரிவா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சில இடங்கள்ல பாஜக லாபம் சம்பாதிக்கும், சில இடங்கள்ல அவங்க இழக்கிறது. என்ன மாதிரி இடங்கள்ல அவங்க அதுதான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா ஹரியானாவை எடுத்துக்குவோம். ஹரியானால பாஜகவுடைய நிலைமை ரொம்ப டஃபா மாறி. அதனால முதலமைச்சரே அங்கே மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பேர் டேர்ன் கோட்ஸ், 10 பேர்ல 6 பேர் வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். அதே போல டெல்லியிலையும் நிலைமை கடுமையாக மாறி இருக்கு. அங்கேயே 6 பேர் புது ஆள் கொண்டு வந்து இப்ப இந்த முறை நிறுத்திருக்காங்க. கடந்த முறை உள்ளவங்க பாஜக வேட்பாளர்கள் வெளியிலிருந்து அல்லது வேறு முகங்களாக கடந்த முறை இருந்த ஆட்களுக்கு இல்லை, சிட்டிங் எம்பிஸ். ஆமா. அப்புறம் ஹரியானாலாம் எடுத்துக்கிட்டா நேற்று சேர்ந்தவருக்கு இன்னைக்கு சீட்டுங்கிற மாதிரி எல்லாம் நடந்துருக்கு. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். பாஜகவுக்கே அது கள நிலவரம் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு தெரியுது. அப்புறம் நான் என்னுடைய டிராவலில் புரிஞ்சுக்கிட்டதுல வேலை வாய்ப்பு விஷயம் ரொம்ப கொந்தளிப்பாக பேசப்படக்கூடிய இடங்கள்ல ஹரியானா ஒன்றா இருந்துச்சு. ஓகே. அதே போல் ஜாட் விஷயம் அங்கே ஒரு களத்தை மாற்றிருக்கு. உதாரணமாக பஞ்சாப்லையும் ஹரியானாலேயும் கிராமப்புறங்கள்ல பகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் உள்ளார நுழைஞ்சு பிரச்சாரமே பண்ண முடியல. பஞ்சாப்ல அது ரொம்ப மோசமாவே இருக்கு. பஞ்சாப்ல தேர்தல் ஆணையர்கிட்ட போய் பாஜக முறையிட்டு திரும்ப முறையிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் முறையிட்டும் கூட அவங்க போக முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். பஞ்சாப் தேர்தல்ங்கிறது ஜூன் 1ங்கிறதுனால இப்ப நம்ம அதை விட்டுருவோம். சரி. ஹரியானால இப்ப நாளைக்கு நடக்குது. அங்கேயும் கிராமப்புறங்கள்ல கொதிப்பான நிலை இருக்கு. ஸோ இப்போ என்னுடைய பார்வையில் அங்கே 10ல் ஒரு 5 இடமாவது காங்கிரஸ் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த இடம் ஒரு 5 போயிடலாம் அப்படின்னு. அதே போல் டெல்லியில் 7க்கு 7ன்னா ஒரு பாதியாவது ஒரு 3 இடங்களாவது அங்கே அவங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது இங்கே மேலே. அதே போல் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகள் நீங்களா பாக்கி எல்லா இடத்துலையுமே பாஜக வலுவாக இருக்கு. அப்புறம் அவங்க பிடித்திருக்கிற தொகுதிகள் எல்லாம் பண்ணியிருக்கிற வேலை சாமானியமானது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம இங்கே பேசணும் அப்படின்னு சொன்னால் அசம்கர் எடுத்துக்கலாம். அசம்கர் அது சஃபாயோட கோட்டை, சமாஜ்வாதியோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். 2014 முலாயம் சிங் யாதவ் அவர்களும் 2019 அகிலேஷ் யாதவ் அவர்களும் வென்ற இடம் இது. இன்னும் சொல்ல போனால் அங்கே இது வரைக்கும் நடந்திருக்கிற ஒரு 20 தேர்தல் கணக்கு நம்ம எடுத்தோம்னா 17 முறை அதில் முஸ்லிம்களும் யாதவர்களும் தான் அங்கே ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரியான இடத்துல 2022 தேர்தலில் அகிலேஷ் அதை ரிசைன் பண்ணிட்டு அந்த இடத்துல இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஏன்னு சொன்னால் அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்காக ரிசைன் பண்ணார். அப்போ அங்கே பாஜக வென்றுச்சு ரொம்ப சொற்ப ஓட்டில். அதுவும் இன்னும் சொல்ல போனால் அகிலேஷ் 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் 2019 அங்கே வென்றிருந்தார்.
அப்போ வந்து 2019 வந்து அவர் வந்து அகிலேஷ் வந்து பிஎஸ்பியோட கூட்டணியில் இருந்தாங்க. 2022 பிஎஸ்பி கூட்டணி வெளியில வரும்போது கிட்டத்தட்ட அதே அளவுக்கு 2 லட்சம் ஓட்டு பிஎஸ்பி ஓட்டு பிரிச்சுது. ஸோ பாஜக அங்கே ஜெயிச்சுது. ஜெயிச்சப்ப வெறும் 8000 ஓட்டு சொச்சத்தில் தான் அவர் ஜெயிச்சதா நினைவு எனக்கு. ஆனால் இந்த 2 ஆண்டுகள் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வேல அதை இணைச்சிருக்காங்க. ஏராளமான சாலை பணிகள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பக்கத்திலே ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு யூனிவர்சிட்டி, மியூசிக் யூனிவர்சிட்டிக்கு அடிக்கல் நட்டினாங்க. ஸோ தட் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதை வந்து கடினமான இலக்கா மாற்றிருக்காங்க. அதனால எனக்கு என்னன்னு சொன்னால், இப்போ ஹரியானாலேயோ அல்லது டெல்லியிலேயோ நான் நேரடியாக சொல்கிற அளவுக்கு பாதிக்கு பாதி சாதகம்ங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இந்த 14 வந்து பாதிக்கு பாதிலாம் சொல்ல மாட்டேன். அங்கே சில தொகுதிகள் கிடைச்சா அதிகம், சரியா? ஆனால் பீகாரில் இப்போ 8 கேட்டு இருக்குல்ல, அங்கே 1-2 இந்தியா கூட்டணி கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அங்கே இந்த முறை போட்டியிடக்கூடிய இடத்துல எல்லாம் ஈவன் சட்டமன்ற தேர்தல் இதற்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் கூட ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கு. அது பாஜகவுக்கு வலுவாயிருக்கு. அதே போல வங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட அங்கே நடக்கக்கூடியதில் ஒரு பிஜேபி பெருமளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது மேற்கு வங்கமும் ஒடிசாவும் தான் கூடுதலான இடங்களை. ஆமாம், இப்போ ஒடிசாவையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன முறை அவர்கள் வந்து வென்ற இடங்களுக்கு இணையாக 2 இடமும் என்னமோ வென்றாங்க போன வாட்டி. இப்போ நடக்கிற இந்த கட்டத்தில் ஒரு 3 இடத்துல வந்து ரொம்ப குறைவான வாக்கு எண்ணிக்கையில் தான் தோல்வி அடைஞ்சாங்க. அதனால் அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த வாட்டி ஒரு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வங்கத்திலையும் இதற்கு பின்னர் அந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட திரிணாமுல் வந்து கம்மியாக தான் வாங்கினுச்சு. அதனால என்னன்னா, உங்களுக்கு கிழக்கில் உதாரணமாக வங்கத்திலையும் ஒடிசாலையும் அவர்களுக்கு கொஞ்சம் எண்ணிக்கை கூடும். அதனால என்னுடைய கணக்கு, ஒடிசால கடந்த 10 நாட்கள்ல களம் மாறி இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை அங்க இருக்கக்கூடிய இப்ப பிஜேடியினுடைய தலைவர்கள் சொல்றாங்க, அல்லது இவங்க முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அது பேக் ஃபயர் ஆயிருக்குறாங்க. அது அப்படி நடக்கலையா? பிஜேபியினுடைய அங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, ஒடிசாவை பொறுத்த அளவில் அதுதான் நான் சொல்றேன், இது ரெண்டுமே வந்து நாம இதற்கு முன்பு பேசிய அளவுக்கு கூட ஒரு கொஞ்சம் கூட தெளிவு இல்லாத ஒரு இடங்களா தெரிகிறது அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒடிசாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நீண்ட நெடிய காலம் வந்து கிட்டத்தட்ட கூட்டணி கட்சி போலவே பிஜேடி அங்க இருந்திருக்கு. பிஜு ஜனதா தலைமைங்கிறது பாஜகவோட கூட்டணி போலவே இருந்திருக்கு. கூட்டணியாக தான் அது ஆரம்பிச்சுது அந்த உறவுங்கிறது. அப்புறம் அவங்க அப்போ வந்து என்னன்னா, பிஜேபி கூட வந்து பிஜேடியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிஜேடி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே பண்ணாது. இன்ஃபேக்ட் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 பேரும் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே வந்து கிட்டத்தட்ட நவீன் வந்து ஒரு கல்ட், நவீன் பட்நாயக் ஒரு கல்ட். அவர் போலவே மோடிக்கும் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் தான். அதாவது இவருக்கு அடுத்தது அவர் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறேன். இப்போ என்னன்னா, முதல் முறையா கடுமையான தாக்குதல் நவீன் பட்நாயக் மேல பிஜேபி வைக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, இப்ப நமக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாநிலங்கள்ல தான் ஏதோ ஒரு விதத்துல ஆன்டி இன்கும்பன்சியோ அல்லது அங்க இருக்கக்கூடிய, இப்ப உதாரணமா ஹரியானால பாஜகவினுடைய மாநில அரசுனால மத்திய அரசு இப்ப இந்த தேர்தலில் வந்து அதிருப்தியை எதிர்கொள்ளுது, அங்க பாதகம் இருக்கு. அதே சமயம் உத்தரப்பிரதேசத்துல நீங்க வந்து அவ்வளோ அதிருப்தி கிடையாது, அங்க வந்து ஒரு சின்ன பலன் அடைகிறாங்க. வேற இந்த 2 மாநிலம் இருக்கு இல்லையா, வங்கமோ அல்லது ஒடிசாவோ, இங்க மாநில ஆட்சியில பாஜக இது வரைக்கும் வந்தது இல்லைங்கிறதுனாலையும் இவர்கள் நெடிய காலமா இருக்காங்க. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பட்நாயக்கோ இவ்வளோ பிஜேபியோ பெருசா முரண்பட்டுக்கிட்டது இல்லை அல்லது எதிராக நின்னது இல்லை நீங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஏன்னா வயதை குறிப்பிட்டு பேசுறாங்க. 77 வயசு ஆயிடுச்சு, அடுத்தது யாருன்னு விகே பண்ணின சொல்லும் போதே அங்க என்ன இலக்கா இருக்குன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிற இலக்குல தான் அவங்க வேலை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் வந்து இன்னும் நட்பாவே போவாருன்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு அவங்க களத்தை மாத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இதுக்கே பிரச்சனை வந்துருது. இப்ப இல்ல சிக்கல் என்ன அப்படின்னா, நவீன் பட்நாயக் திரும்பி முதல்வராக வரப்போகிறாருங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இங்க எல்லாமே இப்ப நடக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே இந்த இரட்டை முறை. இப்போ உதாரணமா டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பல ஆட்டோக்காரர்கள்ட்ட பேசியிருக்கேன். அவர் ரொம்ப தெளிவா சொல்லுவார், இங்க வந்து கெஜ்ரிவால் போடுவோம், அங்க மோதிக்கு போடுவாங்க. சோ அதுதான் இப்ப அவரும் என்ன சொல்றாருன்னா, மாநில தேர்தல் வேறு, இப்ப தேசிய அளவில் நடக்கிற தேர்தல் வேறுன்றாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அலை என்பது வட மாநிலங்களில் இன்னும் வீசிட்டு இருக்கா? இல்ல, அது சரிஞ்சிருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுதான் இல்ல அதுதான் நான் முடிச்சிடறேன். அதாவது எனக்கு நான் என்ன சொல்ல வரேன், 2 பேரோட இன்னும் முதல்ல முடிச்சிடறேன். அதாவது என்னன்னா, கலங்கலா இருக்கு. நான் சொல்ல வர்றது, சில இடங்கள்ல இவங்க ஹரியானா டெல்லியில எல்லாம் பாஜக வந்து சரியுது.
அதே சமயம் வங்கத்திலையும் ஒடிசாலையும் கொஞ்சம் கூடுது. ஆனா கூட்டி கழிச்சு ஒரு கணக்கு போட்டு பார்த்தா 5 ல இருந்து 10 தொகுதிகள் வரைக்கும் பாஜக இழக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் பெறுவது லாபம், இந்தியா கூட்டணிக்கும் கொஞ்சம் லாபம் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கலங்களா இருக்கா மங்களா இருக்கா அப்படிங்கிற குழப்பம் தான் இருக்கு. பேசுவோம்.